பசங்களுக்கு தன்னை விட பெரிய பொண்ணுங்களை ரொம்பவே பிடிக்குதில்ல இப்பெல்லாம். அக்ரீட். இது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருக்கு போல. பட் இப்போ இந்த சோஷியல் மீடியானால இது ரொம்பவே வெளியில் தெரியுது அண்ட் கேஷுவல் ஆகிட்டும் வருது. இதுக்கு போத் வேலிட் அண்ட் டிஃபென்சிவ் ரீசன்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த வேலிட் ரீசன்ஸ்: பொண்ணுங்க பெரியவங்களாக இருந்தால் லெஸ் ட்ராமா, மோர் மெச்சூரிட்டி, மோர் கிளாரிட்டி. அவங்க கிட்டேருந்து அந்த கேர் பயங்கரமாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஒரு மதர்லி லவ் மாதிரி. தன்னோட அம்மா போலவே ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அகெயின் அம்மாவோட லவ்வே கிடைக்காம வளர பசங்களுக்கும் அட்ராக்ட் ஆகும். ஐதர் வே இட் ஒர்க்ஸ். அதே போல் பொண்ணுங்க பெரியவங்களாக இருந்தால் அங்கே அந்த ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டைல், ஃபேண்டசி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அந்த பொண்ணுங்க வில் கிரேவ் ஃபார் டெப்த் அண்ட் எமோஷனல் கனெக்ஷன். ஸோ எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர்லேயே இருக்கிற அந்த பசங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் சேஃப்டி ரொம்பவே அப்பீலிங்காக இருக்கும். டிஃபென்சிவ் ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு ஒரு டிவர்ஸியாவோ இல்லைனா ஒரு மேரீட் பாண்டில் இருக்கிறப்பவே அஃபேரில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன பையனோட. அங்கே ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். லைக் என் ஹஸ்பண்டை விட நீ ரொம்ப பெட்டரு, போத் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி அப்படின்னு. ஸோ அது அந்த பையனுக்கு ஒரு செக்ஷுவல் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஈகோ வேலிடேஷன் மாதிரி இருக்கும், பூஸ்டிங் மாதிரி இருக்கும். ஹீ வில் ஃபீல் டிசைர்ட், வாண்டட், ட்ரஸ்டட், வேல்யூட் எக்ஸெட்ரா. அவனுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஹீரோ மாதிரி. லைக் பெயினில் இருக்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு அவன் வந்து சேவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும், ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரியான அந்த ஏஜ் கேப் கிரேவிங்ஸு சரியா தப்பா, மாரலி கரெக்டாக, அதை பற்றி நான் பேச வரல. மாரல்ஸ் டிஃபர். எப்படி இந்த மாதிரியான பாண்ட்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், அன்ஹெல்தி ஆக்காமல் அப்படின்னா, எங்கே அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இமோஷனல் அவைலபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் பவுண்டரிஸ் செட் பண்ணுறாங்களோ அப்போ வரைக்கும் அது ஹெல்த்தியாக இருக்கும். இன்கேஸ் டிபெண்டன்சி, ஈகோ வேலிடேஷன், பவர் டாமினன்ஸ், கண்ட்ரோல்னு போனால் அன்ஹெல்தியாக மாறிடும். பார்த்துக்கோங்க.